ஹே கைஸ் இன்னைக்கு மைன்கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் கட்ட போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்கி மிதி வாங்கி வாங்கி பல டைம் சேர்த்து பல இடத்துக்கு போயிட்டு வந்திருப்போம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான பேஸ் கட்டலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நம்ம வில்லேஜ் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு குளத்துக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு மேடு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா பேஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அந்த இடத்துல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, பார்த்திங்கன்னா அங்கேருந்து எல்லாம் சமதளம் படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துக்கிற பாருங்க எவ்வளோ டேட் இருக்குன்னு. இதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் என்னமோ நான் டேட் வச்சுக்கிறேன். எக்கச்சக்க டேட்டு. அப்படியே ஒரு சின்ன ஒரு மலையை அது வந்துன்னா உடச்சி நார்மலாக படுத்திட்டு வந்துக்கிறேன் அந்த இடத்துல. வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா போய் கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இந்த டேட்லாம் வச்சுட்டு நமக்கு இதுக்கு அக்கேஷியா தான் வேணும். அக்கேஷியா வச்சு தான் கட்ட போகிறேன். அக்கேஷியா அந்த பிளாக்கில் தான் கட்ட போகிறேன், ஆரஞ்சு கலரில். அதான் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓகே ஆக்ஸு மரம் வெட்டுறதுக்கு தேவைப்படும். அடுத்து இது கொஞ்சம் தான் இருக்குதா? ரைட்டு, 43 தான் இருக்குது. டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி வச்சுட்டு நம்ம வுட்டு கலெக்ட் பண்ணணும். அது இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கிளிப்பு இது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி ஷார்ட் பண்ணி கொஞ்சோண்டு எடுத்து வந்துக்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் பார்க்கணும். உங்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் ஃபாஸ்ட் ரோடில் தான் இருக்கும், பாருங்கள் நீங்களே. ஓகே கைஸ், தேவைப்படுற பிளாக்ல எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, ஒரு ஸ்டாக் அது இல்லாமல் ஒரு 19 இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா இன்னும் நம்ம பிளாங்காக மொத்தம் இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு 5 ஸ்டாக் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதே போதுமானது தான். பட்டு கொஞ்சம் பத்தாதுன்னு தெரில. நார்மல் சைஸில் தான் கட்டுறோம். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாக கிடைக்கணும். நார்மல் சைஸில் கட்டுறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் நான் சொல்லியிருந்தேன்ல கிளியர் பண்ணி வச்சுருந்தேன். இதை வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கே தெரியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சமாதானமாக இருக்குது. அப்படியே ஒரு ஃப்ளாட்டாக அப்படியே ஒரு இதாக இருக்கும். ரைட் சைடில் இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம பேஸ் கட்ட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த இடத்துல இந்த புல்லுலாம் இருக்குது, மட்டும் எடுத்துப்போம். ஓகே, போதும் தான் நினைக்கிறேன். இந்த காபிள் ஸ்டோன் மட்டும் அப்புறமேட்டு எடுத்துகிட்டு டேட் போட்டுடுறேன். ஏன்னா இப்போதைக்கு என்கிட்ட பிக்காக்ஸ் இல்லை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலை. ஒரு நல்ல பிளேஸாக சூஸ் பண்ணணும். அப்படியே தண்ணியை ஒட்டி இருக்கணும், ஒட்டாமல் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்ணணும். கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல பட்டுவோம். ஓகே, எங்கடா? ஓகே, நெல்லுங்க முதல்ல எல்லாத்தையும் பிளாங்காக வந்திப்போம். ஓகே, எத்தனை வருது? ஒரு ஸ்டாக் வருது. அதில் ஒரு ஸ்டாக்குக்கு மேலே வருது. இதில் 4 ஸ்டாக் வரும். ஒரு ஸ்டாக் லாக் வச்சுக்க பார்த்தீங்களா, அக்கேஷியா லாகு, அதுலேருந்தே ஒரு 4 ஸ்டாக் வரும். ஓகே, ஒரு 5 பிளாக் மேலே ஹைட் ஏற்றிப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா சுற்றி கட்ட ஆரம்பிச்சிடலாம். 5லேருந்து கீழே இறக்க முடியல. அப்போ 4லேருந்து சுற்றி போட முடியும்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. இந்த சைடில் 13 போட்டிருக்கேன். இந்த சைடில் 2. நீ யாரா ஜாம்பியிலே ஓடுறாங்கிட்ட? ஓகே, 2 3 4 5 6 6க்கு மேலே பிளாக் முடிஞ்சு போச்சா? ஸோ ஓகே, நிலங்க இதுலேருந்து ஒரு 4 ஸ்டாக் ஒரு எடுத்துப்போம். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்டாக் 3 ஸ்டாக் வந்து 4 ஸ்டாக் ஓகே ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கட்ட ஆரம்பிச்சிடலாம். 6 7 8 9. ஐயோ, கீழே உடச்சிட்டனே. ஸோ இதை எப்படி வைக்கிறது? அந்த இடத்துல கரெக்டாக வச்சிடலாம். 10 11. ஓகே கேஸ், எப்படி வந்து நான் சுற்றி அப்படியே கவர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, சுற்றி போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே 5வது பிளாக்கு ஹைட் ஏற்ற ஆரம்பிச்சிடலாம். 5வது பிளாக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரூஃபாக வரும். 4 பிளாக் ஹைட்டு, 5வது பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ரூஃபு. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு போட்டு விடலாம். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஃபுல்லாக அப்புறம் போயிடக்கூடாது. அதுவும் முடிஞ்சாடா? இன்னும் 2 ஸ்டாக்கு தான் இருக்கா? சூப்பர்ரா டே. எனக்கு எனக்கு தெரிஞ்சு இது 10 தான் நினைக்கிறேன். சென்டரில் ரூஃப் வர போடணும். சரி ஓகே, போய் மைண்ட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட பக்கத்துலேயே தான் அக்கேஷியா பயாமே இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, மேக்ஸிமம் முக்கால்வாசி போட்டு முடிச்சிட்டேன். இன்னும் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் மட்டும் போயிட்டா முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இன்னும் ஒரு 10 பிளாக் கிட்ட தான் இருக்கும். அவ்வளோதான். அஞ்சாயில் பாதி போடணுமா? சரிதான்டா டேய். இவங்க பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஸ்பெஷல்னால், ஒரு சின்ன ஒரு தீவு மாதிரி சுற்றி தண்ணியாக தான் இருக்கும். நடுவில் தான் இந்த இடம். வெயிட் பண்ணுங்க கேஸ், நான் ரூப் டாப்பையும் கவர் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கு. என்னடான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பத்தலை. சரி, அதுக்குள்ளே அடுத்த வேலையை பார்ப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபென்சஸ் 2 சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்ஸ் போடணும். அதுக்கு ஃபென்ஸ் செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் அந்த வுட்டை மைண்ட் பண்ணிட்டு ஃபென்ஸ் ரெடி பண்ணிட்டுருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கு தேவைப்படுது. ஓகே, ஒரு ஸ்டாக் வுட்டை மட்டும் அப்படி ஸ்டிக்காக மாற்றிப்போம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டாக் கிட்ட ஸ்டிக் வந்துருக்கு. இதுவே போகும் தான் நினைக்கிறேன்.
எத்தனை ஸ்டாக் ஒரு ஸ்டாக் தான் கிடைக்குதாடா? டேய் என்னடா ஐயோ ஒரு ஸ்டாக் பத்தவே பத்தாது ஐயோ. சரி ஓகே இருக்கிறத மட்டும் போட்டுட்டு அப்புறமேட்டு வேணும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற அக்கேஷியா சாப்லிங்லாம் எங்கேயே வச்சுட்டு போகிறேன். திருப்பி நான் வரும்போது அது பெருசாக இருந்தால் கூட சந்தோஷம் தான். டேய் அயன்ஸ் கூட வச்சுக்கிறான் பார்த்தீங்களா இவன் கையில். அப்படியே போயிரு நீ செத்துட்டான் அயன்ஸோட. ஓவிந்தா அயன்ஸோட கிடைக்குன்னு பார்த்தேன், அயன்ஸோட கிடைக்கல. சரி ஓகே நம்ம போவோம் இல்லைங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு போடணும் சைடில். ஓகே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் பாதி போட்டிருக்கிறேன் பாதி போடல, ஏன்னா இது முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கட்ட போகிறேன் ஃபார்மிங்க்கு. ஓகே இந்த இடத்துல அதை விட்டுட்டு ஓகே சூப்பர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மைண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணியிலே விழுந்துட்டு இப்போ வரைக்கும் நடக்கல. ஓகே இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் விட்டுட்டு அந்த ஒரு எல் ஷேப் மாதிரி அங்கே விட்டுட்டு மற்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளாக் போட ஆரம்பிச்சிடலேன். ஏன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கட்ட போகிறேன். இது மாதிரி அந்த சைடில் வேறு பண்ணணும், வீட்டுக்கு அப்படியே லெஃப்ட் சைடாக வீட்டுக்கு ரைட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பண்ணணும். ஓகே அவ்வளோதான் மேக்ஸிமம் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு 2 பிளாக் மட்டும் வெளியே எடுக்கணும். ஓகே அவ்வளோதான், இந்த ஒரு பிளாக் கூட முடிஞ்சிச்சு அவ்வளோதான். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கரெக்டாக இருக்குது. ஓகே இப்போ வந்து பார்த்தோன்னா இங்கேருந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு அந்த சைடு சோர்லேருந்து ஒரு பிளாக் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையும் ஃபென்ஸ் வைக்கணும். நீங்களே பாருங்கள், சொல்கிறத விட வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே நேராக அப்படியே இப்படியே வச்சுட்டே போயிடலாம். இது வேறு கம்மியாக இருக்குது, திருப்பி நான் இதுக்கு வேறு போகணும். அவ்வளோதான், இந்த ஒரு 2 பிளாக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு மற்ற எல்லா பிளாக்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வைக்கணும். 2 பிளாக் விட்டேன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அப்படியே போயிடலாம் பின்னாடி. ஆஹா விட்டு விட்டு வைக்க சரி இங்கே ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு கடைசியாக எங்கே விட்டுருக்கணும் அதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா போய் எடுத்துக்கலாம். இன்னும் 2 பிளாக் இருக்காடா? அவ்வளோதானா? ஓகே அவ்வளோதான். அங்கங்கே இங்கே ஒரே ஒரு இடத்துல தான் விட்ருக்கேன். சூப்பர். இதை மட்டும் வச்சுட்டு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கவர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஆஹா எங்கடா ஐயோ எங்கேயோ வைக்கிற பாருங்க. ஒரு இடத்துல வைக்க சொன்னோம், சுற்றி எல்லா இடத்துலையும் வச்சுட்டுருக்கிறேன். ஓகே நம்மக்கிட்ட இது வேறு இல்லை, ஹேக்ஸ் வேறு இல்லை. ஆடா டேய் ஸோ ராவடி பண்ணாதீங்கடா, ஏன்டா டே கரெக்டாக வைக்க சொன்னால் நான் தப்பு தப்பாக வச்சுட்டுருக்குறேங்க. ஸோ டேய் நீ ஏன்டா இடையில குறுக்கடி நவுறாடி உன்னை அடைக்கிறதுக்கு தானே இதை வச்சுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் ஃபார்ம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பண்ண போகிறோம். ஓகே இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படி எடுத்து வந்துக்கலாம். வாடா ஏன்டா? ஓகே வந்தாச்சு. வாடா வரமாட்டேங்கிறானுங்க. ஓகே ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேரம் அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். ஐயோ ஏங்க ஸோ இங்கே பாருங்கள் ஒரு பொட்டி மாதிரி அந்த இடத்துல ஆயிடுச்சு. ஏன்டா டே ஏன் இதெல்லாம் எங்கே இப்போ இதில் வைக்கிறது, டோர் எங்கே வைப்பேன்? ஸோ கடவுளை திருப்பி இதெல்லாம் உடச்சி எடுக்கணுமா? அப்புறம் டோர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உட் எடுக்கலான்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் நமக்கு உட்டு தேவைப்படும், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உட் எடுக்கிற அவசரம் வந்துக்கிறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோருக்கான ஒரு ஐடியாவே இந்த தாட்டே நான் மறந்துட்டேன். டோர் வைக்கணுங்கிற ஒரு இதே என்கிட்ட இல்லை. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வருது, டோர் அந்த இடத்துல வைக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும்னு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உட்டு வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பிளாக் வந்து 3 எத்தனைடா 28 வந்திருக்காடா? ஸோ கடவுளே 3 மரத்தை விட்டுக்கிறேன், 28 வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா வச்சிருப்பேன் அகேஷியா வளர்ந்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப்க்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாங்காக மாற்றிட்டு அதையும் பிளாங்காக மாற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டோர் செஞ்சு எட்டு போயிடலாம் கைஸ். ஓகே டோர் செஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டோர் வச்சிடலாங்கிற ஒரு ஐடியா. இப்படி வைக்க முடியாதாடா? ஸோ இப்படி வச்சா அதோட கனெக்ட் ஆகுன்னு பார்த்தா இது இங்கிட்டோ போகுது. சரி ஓகே இப்படி தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். இல்லைங்க இப்படியே வைப்போம். ஏன்டா அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று அது ஓப்பன் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஓப்பனை க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பத்தலைன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 பத்தலையாடா? ஸோ இன்னும் அந்த சைடில் வர வைக்கணும். சரி ரெண்டுத்துக்குமே இதே போதுன்னு பார்த்தா இங்கேயே இது பற்ற மாட்டேங்குது. இதெல்லாம் இந்த சைடில் வேறு இன்னும் ரெடி பண்ணணும் இல்லைங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் வந்துருக்காரு. யாரான்னு பார்த்தா நம்ம க்ரீப்பர் மண்டையம்.
வீட்டுக்குள்ளே வந்து பையன் ஹாயாக வரான். எங்கள் வீட்டுக்குள்ள நானும் என்ன போல் இவன் வந்து பார்த்தா உள்ளே போய் என்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறான். வாடா வாடா இங்கே வந்து வெளியிட்டா டக்குன்னு வாடா டேய் சீக்கிரம் வாடா பிளாஸ்ட் ஆகுடா பாருங்க ஆமையாட்ட வந்துக்கிறான் தண்ணிக்குள்ளே வந்தக்கமேட்டு ஊச்சு டேய் சீக்கிரம் வாடா அவ்வளோ பிளாஸ்ட் ஆக போகிறான். என்னடா பண்ணுற கிட்ட வாடா ஏங்க இங்கே பக்கத்தில் இருந்தக்கமேட்டு தான் பிளாஸ்ட் ஆகியாடா பாருங்க தண்ணிக்குள்ளே எதுவுமே ஆகாது. அதனால பார்த்தீங்கன்னா இவ்வளோ தெரியுமா பையனை தண்ணிக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தேன். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் வேலையை ஆரம்பிக்கலாம். நம்ம வீட்டில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டும் பொட்டேட்டோவும் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீடும் இருக்கும். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ஃபார்ம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதான் தேவைப்படும் கரெக்டாக இருக்கும் அது தேவைப்படும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போயிட்டு அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் போட்டு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண போகிறோம். க்ராப் ஃபார்ம் வந்து ரெடி பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா ரெடி பண்ண போகிறோம். ஓகே வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தோடனே இந்த கோழி தான் மாட்டுச்சு. ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா சீரட் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு உள்ளே வந்துடலாம். கடைசி கூட்டு வந்துடலாம். வாடா தம்பி உள்ளே வாடா வந்துட்டான். ஓகே வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டு அங்கிட்ட எங்கடா ஒரு உள்ளே வந்துட்டான். லாக் பண்ணிடலாம் அந்த சைடில். எங்கடா போனேன் ஆர்டரா எல்லா டோரையும் திறந்து வச்சுக்கிறான். நான் போய் அங்கிட்டு போயிட்டான். சரி ஓகே இதை லாக் பண்ணி அந்த இடத்துல வச்சுப்போம் பையனை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுக்கறதுக்கு வீட்டு இல்லை. வீட்டு உண்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு போய் அந்த வீட் பிளாக் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் மைண்ட் பண்ணி எட்டு வரணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த அவு இருக்குது வேறு பொட்டேட்டோ இருக்குது கேரட் இருக்குது. இப்போ பொட்டேட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்ணியை மட்டும் தூக்கிட்டு போய் உள்ளே போட்டுடலாம். இவன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இவனோட ஃபுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஆட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணும். மற்றதெல்லாம் வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா இவனோட கொஞ்சம் பவர் அதிகம்னு நினைக்கிறேன். இவனை போட்டு உள்ளே போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ராப் ஃபார்மோட வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். தண்ணி வீற்றிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது இது பண்ண மாட்டேங்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நார்மல் டேட்டாவே அது மாறிடுது. இப்போ போயிட்டு தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நான் அதை ரிமூவ் பண்ணிடணும். ஓகே வாங்க போவோம். வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு கார்னர்லேயும் அப்படியே எட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு கார்னரில் ஊற்றி இந்த சைடில் வந்து ஒரு இன்ஃபினிட்டி கிரியேட் பண்ணிடுவோம். எப்போ தேவைப்பட்டாலும் எடுத்துக்கலாம் அல்லவா. அதனால் வந்து இந்த சைடு ஊற்றிட்டா இன்ஃபினிட்டி வாட்டரா மாறிடுச்சு. இது வந்து எப்போ வேணால் தண்ணி எடுத்துக்கலாம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல கிளியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி எப்பயும் போல வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு பிளாக் விட்டுட்டு மற்ற பிளாக்லாம் நம்ம ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே இன்னும் இதெல்லாம் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணது தான். திருப்பி டேட்டாக மாறிடுச்சு. தண்ணி இல்லாதனால திருப்பி மறுபடியும் டேட்டா மாறிடுச்சு. அந்த இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் அந்த ரிவரோட தண்ணிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே நார்மலாகவே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் டேட்டா மாதிரி இருக்கும். ஓகே இன்னும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரிமூவ் பண்ணுறேன். பாதி கூட கிடைக்கேன்ட்டு இல்லை இருக்கிறதே ஒரு 20 சீடு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேரட்டு 5 பொட்டேட்டோ தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இதில் வைக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய ஃபன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி தண்ணி ஈரம் பிடிக்கணுமா எல்லா இடத்துலையும். ஓகே இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் 5 கேரட்டு 25 சீடு அப்புறம் 5 பொட்டேட்டோ இருக்குது. வேறு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாதி கூட இது வந்து பார்த்தீங்கன்னா வராதுன்னு நினைக்கிறேன். என்னடா திறந்துக்குது. ஓகே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ கையில் இருக்குது. எடுத்து பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். அப்புறம் சீடு வச்சிடலாம். எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக வச்சு விட்றலாம் கைஸ். தண்ணி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே தண்ணி ஆனதுக்கு மட்டும் தான் வைக்கணுமா? ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே வச்சிடலாம். பட் ஆனால் தண்ணி ஆனதுக்கு மட்டும் அது வந்து வளரும். ஃபஸ்ட்டு வீட் சீடு வச்சிடலாம். அப்புறம் கேரட் வச்சிடலாம். அப்புறமேட்டு பொட்டேட்டோ வச்சுட்டு கேரட் வைக்கணும். ஏன்னா ஸ்லாட்டில் ஃபஸ்ட் என்கிட்ட அதுதான் இருக்குது. வந்து நான் அதை வச்சுட்டு அப்புறம் கேரட் வைக்கிறேன். பாதி காவாசி கூட அது வரல. இங்கே பாருங்கள் அதுக்குள்ளே என்கிட்ட 20 சீடுமே முடிஞ்சு போச்சு. ஐயோ போங்கடா டேய். கேரட் அங்கே இருக்குது கேரட்டு. நம்ம ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ கையில் இருக்க அதே வச்சு விட்ருவோம். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா கேரட் எடுத்து வச்சுக்கலாம். அது ஒரு பிரச்சனை இல்லை. இதங்க விட்டு ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஆயிடுச்சு. இன்னொரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஆக மாட்டேங்குது. என்னடா இது டக்குன்னு இந்த சைடில் இருக்கிறது ஆயிடுச்சு. ஆனால் நடுவில் இருக்கிறது ஆக மாட்டேங்குது. என்னடா இது கதை. தூரத்தில் இருக்கிறதெல்லாம் ஆகுது. ஆனால் பக்கத்தில் இருக்கிறது ஆக மாட்டேங்குது. தூரத்தில் இருக்கிற லேட்டாக கூட இதுனடா இது ஒன்று மட்டும் இப்படி இருக்குது. இல்லைங்க நார்மலாக பண்ணிடலாம். நம்ம ஏரியாவில் குதிச்சோம்னா வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஆயிரும். ஓகே எங்கடா குதிக்கு ஓகே நெலுங்க ஓகே ஆயிடுச்சு. இது அந்த மாதிரி பண்ணிடலாம். இது ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும். சரி விடுங்க.
சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, இது ஒரே பிளாக். இதுவும் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளில போகலாம். வெளியே போய் தூரத்துலேருந்து நம்ம பேஸ் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். எங்கடா ஒரு டோர் இங்கே இருக்கா? சரி, ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். அது வேறு பேஸ் நார்மலாக ஆயிரும். சரி விடுங்க. ஓகே, இப்படியே சென்டருக்கு போய்ட்டு அப்படியே தூரத்தில் இருந்த கடைசியிலேருந்து பார்ப்போம். நல்லா தான் இருக்கிறது. என் கண்ணுக்கு என் பேஸ் நல்லா தான் கைஸ் இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரி, ஓகே கைஸ், நான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு வந்து பெரிய டாட்டா, பை பை, சி யூ.